ஒருத்தன் ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் மிகப்பெரிய ப்ராப்ளமில் இருக்கான். பட் அவனுக்கு யாருமே உதவி செய்ய வரல. ஏன் தெரியுமா? தட் இஸ் கால் தி பைஸ்டாண்டர் எஃபெக்ட். இந்த ஒரு சைக்காலஜிக்கல் ஃபினாமினான் என்ன சொல்லுதுன்னா, மக்கள் கூட்டமாக இருக்கிற இடத்துல ஒரு நபர் பாதிக்கப்படும் போது அங்கே இருக்கிற யாருமே அவருக்கு உதவி செய்ய முன் வர மாட்டாங்களாம். ஏன்னா அதான் அந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்களே, வேற யாராச்சும் அவருக்கு உதவி செய்வாங்க அப்படின்ட்டு எல்லாருமே தயங்கி தயங்கி நிற்பாங்களாம். 1964 கிட்டி ஜெனோவேஸ் அப்படிங்கிற ஒரு பெண்மணி பல பேர் இருக்கும்போதே மர்டர் செய்யப்படுறாங்க. அந்த தருணத்தில் அவங்க என்னதான் கூச்சல் போட்டு கத்துனாலும் யாருமே அவங்களுக்கு உதவி செய்ய வரல. இந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் மக்கள் ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்காங்க, அவங்களுக்கு யாராச்சும் உதவி செஞ்சுருக்கலாமே அப்படின்ட்டு ஒரு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த ஒரு நிகழ்வுக்கு பின்னாடி பைஸ்டாண்டர் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் ஃபினாமினான் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. நீங்களும் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் கண்டிப்பாக இருந்திருப்பீங்க. யாரோ ஒருத்தவங்களுக்கு உதவி தேவைப்படும் போது உங்களுக்கு உதவலான்னு தோணி இருக்கும், ஆனால் ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் இனிமே அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் டைம் உண்மையிலேயே யாரோ ஒருத்தவங்களுக்கு உதவி தேவைப்படும் போது ரிமெம்பர் தட் உங்களோட ஒரு சின்ன ஆக்ஷன் மற்றவங்களோட வாழ்க்கையே மாற்றக்கூடும். ப்ளீஸ் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் அந்த பிளடி பைஸ்டாண்டர் எஃபெக்டை மட்டும் டேக் ஓவர் பண்ண விடவே விடாதீங்க.